தாவிக்க மாநாட்டை பள்ளி குழந்தைகள், முதியவர்கள், கர்ப்பிணிகள், மாற்றுத்திறனாளிகள் நேரலையில் காண விஜய் வேண்டுகோள் வைத்துள்ளார். உங்கள் மீதான உள்ளன்பு மிக்க அக்கறையின் காரணமாக வேண்டுகோள் வைக்கிறேன் என தாவிக்க தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார். வருகின்ற ஆகஸ்ட் 21ஆம் தேதி மாநில மாநாடு தாவிக்காவுடையது மதுரையில் நடைபெற இருக்கிறது. இதை முன்னிட்டு விஜய் தற்போது அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் மாநாட்டிற்கு குழந்தைகள் வர வேண்டாம் என்றும், உங்கள் மீதான உள்ளன்பு மிக்க அக்கறையின் காரணமாக வேண்டுகோள் ஒன்றை வைப்பதாகவும் தாவிக தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார். இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சிவகுமார். வணக்கம் சிவகுமார். வர ஆகஸ்ட் 21ஆம் தேதி தாவிகோட மாநில மாநாடு நடைபெற இருக்குது. இதுக்கு மாநாட்டிற்கு குழந்தைகள் யாரும் வர வேண்டாம் என்று விஜய் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாரு. இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். தாவிகாவோட மாநாடு இன்னும் சில தினங்கள்ல பாரப்பத்து பகுதியில் நடைபெற இருக்குதுங்க. இதனை அடுத்து தமிழக வெற்றிக் கழகத்தோட தலைவர் விஜய் தற்போது ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறாரு. அதுல என்ன குறிப்பிட்டிருக்கிறாருன்னா, மக்களோடு மக்களாக இணைந்து நிற்கும் மகத்தான மக்கள் அரசியல் இயக்கமான தாவிகாவோட மீதான தமிழ்நாட்டு மக்களின் பேரன்பும் பேராதரவும் தேர்தல் அரசியல் களத்தில் விரைவில் நிரூபிக்கப்பட போகிறதுன்னு, நமது கனவு நனவாக இறக்கி எடுத்து புரட்டி போட போகும் புரட்சி நிகழ இன்னும் சில மாதங்களே உள்ளன அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்கிறாரு. 1967 மற்றும் 77 தேர்தல்களில் வெற்றி விளைவுகளை 2026 சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் இந்த மண்ணில் காணப்போகிறோம்னோ, மாபெரும் மக்கள் சக்தியான நீங்கள் இந்த திருப்புமுனை தருணத்தை நிரூபிக்கப் போவது நிச்சயம்னோ, இதை 32 ஆண்டுகளுக்கு மேலாக மக்களின் இயக்கமாக இருந்து தினம் தினம் மக்கள் மனம் அறிந்து உணர்ந்து வரும் நாம் மேலான அடர்ந்த ஆழ்ந்த உண்மை இருப்பதை அனைவரும் அறியத்தான் போகின்றனர் குறிப்பிட்டிருக்கிறாரு. தமிழக மக்கள் உயராக போற்றி மதிக்கும் இந்த விஜய் பற்றி உங்கள் அனைவருக்கும் நன்றாக தெரியும்னு, உங்கள் மீதான உள்ளன்பு மிக்க அக்கறையின் காரணமாக இப்போது ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். கர்ப்பிணி பெண்கள், கை குழந்தைகளுடன் இருக்கும் சகோதரிகள், முதியவர்கள், உடல்நலம் குன்றியோர், பள்ளிச்சிறார்கள், மாற்றுத்திறனாளிகள் ஆகியோர் நம் கழக மாநாட்டை வீட்டில் இருந்தபடியே நேரலையில் கண்டு மகிழுமாறு உரிமை கலந்து அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. மாநாட்டுக்கு வரும்போதும் மாநாடு நிறைவடைந்து ஊருக்கு திரும்பும் போதும் நம் கழக தோழர்கள் அனைவரும் ஒழுங்கையும் பாதுகாப்பையும் ராணுவ கட்டுப்பாடுடன் கடைபிடிக்க வேண்டும். தமிழக வெற்றிக் கழகம் தகுதியும் பொறுப்பும் மிக்க ஒரு அரசியல் பேரியக்கம் என்பதை நாம் ஒவ்வொரு செயலிலும் காட்ட வேண்டியது நம் தலையாய கடமை அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறது. மக்கள் நலனை மட்டும் அடிப்படையாக கொண்டு மக்களை மனசாட்சி உள்ள மக்களாட்சி என்னும் உன்னதமான அரசியல் அதிகார இலக்கை நோக்கி உறுதியுடன் பயணிக்கிறோம்னோ, மகத்தான தேர்தல் அரசியல் வரலாறு மீண்டும் தமிழ்நாட்டு மண்ணில் நம்மால் நிகழப்போவது நிஜம். எனவே அத்தகைய மாநாட்டை அரசியல் விளைவை நிச்சயமாக நிகழ்த்தி காட்டு பேரறிவிப்பாக நமது மாநாட்டை மாற்றி காட்டுவோம்னு குறிப்பிட்டிருக்கிறாரு. உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் உணர்வு ததும்பும் மதுரை மண்ணில் இதயம் திறந்து 2 கைகளை நிறுத்தி காத்திருப்பேனோ, உங்கள் விஜய் உரிமையுடன் அழைக்கிறேன். மதுரை பாரப்பட்டி பகுதியில் கூடுவோம்னோ, தேர்தல் அரசியல் போர் உத்தியில் வெல்வோம் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு தன்னோட அறிக்கையை நிறைவு செஞ்சிருக்கிறார். ரவினா, முழு தகவல்களை வழங்கியமைக்காக நன்றி சிவகுமார்.